வயலூரிலிருந்து வருகை தந்துள்ள நாக்பூர் ராஜ் அவர்கள் இப்பொழுது ஜோதிட சிறப்பு உரையாற்ற வருகிறார்கள். பிரபஞ்சத்துக்கும் என்னை இந்த பூ உலகு கொண்டு வர காரணமாக இருந்த ஆத்மாக்களுக்கும் எனது அத்துணை குருமார்களுடைய திருப்பாதம் பணிந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது இனிய வணக்கம். நம்ம காலையிலிருந்து பார்த்தோம், எல்லாமே மூன்றாம் பாவத்தை தொட்டு தான் பேசிகிட்டு இருந்தோம். 3, 7, 11ங்கிற அந்த திரிகோணத்தை தொட்டு தான் போய்கிட்டு இருந்தது. பொதுவாக நம்மளை எல்லாத்தையுமே கேட்டால் நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரம் நல்லா தெரியும். யாரை கேட்டிங்கனாலும் என்னோட நட்சத்திரம் தான், என்னோட ராசியை தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க லக்னம் எது அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஏன் அப்படின்னா, லக்னங்கிறது தான் முதலாவது வீடு. லக்னங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே ஜாதகத்தில் முதல் வீடாக வருது. அதை வைத்து தான் அதற்குண்டான பலாபலன்களை நம்மளால் எடுக்க முடியும். எந்த லக்னமோ அதை முதல் வீடாக வைத்து தான் அதன் பிறகு 2ஆம் வீடு, 3, 4 தாயினுடைய நிலை, வீட்டினுடைய நிலை, அவங்களுடைய பூர்வீகம், இதை பற்றி எல்லாம் எடுக்க முடியும். அப்போ இந்த லக்னங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அதை நம்ம மறந்துடுறோம், இல்லாதுன்னா ஞாபகத்தில் இல்லாமல் போயிடும். அந்த லக்னத்தை வச்சு தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்மளால் அதை பார்க்க முடியும். அதே சமயத்தில் மனோகாரகனாகிய சந்திரன் ரொம்ப முக்கியம். பொதுவாக சந்திரனும் செவ்வாயும் வலிமையாக இருந்தால் அதற்கு நம்ம ஒரு யோகம் சொல்கிறோம், சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக அந்த செவ்வாய் வலிமையாக இருந்ததுன்னு சொன்னாக்க, அதோடு சுக்கிரன் சேர்ந்தாங்கன்னு சொன்னாக்க மருத்துவத்துறையில் வரதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஸ்போர்ட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோடு சூரியன் சேரும்போது அறுவை சிகிச்சை நிபுணனாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த சந்திரன் செவ்வாய்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. அதே போல் எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே நம்ம லக்னத்தை வச்சு தான் நமக்கு கிடைக்கும். நம்ம அதான் சொல்கிறோம், நம்முடைய கர்மா அப்படி தான் நமக்கு நடக்கும். உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது உனக்கு தீர்ந்தே, உன்னை சேர்ந்தே தீரும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு மேஷ வீட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க, அதுக்கு கர்மஸ்தானம் சொல்லி நம்ம பார்க்கறது 10ஆம் வீட்டை நம்ம பார்க்குறோம். இந்த மண்ணிலே மனிதன் செய்த கர்ம பதிவுகளை கழிப்பதற்காக தான் நீர்நிலையில் அதை போய் நம்ம கொடுக்குறோம். நம்ம பித்திருக்களுடைய வழிபாடு அங்கே தான் கொண்டு வைக்கிறாங்க. அப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு மேச வீடு முதலாவது வீடாக எடுத்துட்டோம்னு சொன்னால், கர்மஸ்தானம்ங்கிறது 10ஆம் வீடுங்கிற மகர ராசி வந்துடும். அப்போ அந்த மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். இந்த காலச்சக்கரத்தில் எல்லா கிரகங்களுக்குமே 2 வீடு இருக்குது. ஆனால் இந்த சக்கரத்துக்கு உள்ளே போகிறதுக்கு வாசலாக இருக்கக்கூடியதே சனி பகவான் தான். அவருக்கு மட்டும்தான் 2 கதவு திறக்கக்கூடிய வீடை கொடுத்துருக்காங்க, 2 கதவு. அப்போ அவர் நினைச்சா மட்டும்தான் ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பார். நியாயாதிபதினு சொல்றதுக்கு உண்டான காரணம் அதுதான். அவர் நினைச்சாதான் இந்த 2 குருவையும் வேலை செய்ய வைப்பார். 2 பக்கமும் 2 பொன்னனை கையில் வைத்திருக்கிறார். அதை கொடுக்குற பாக்கியம் இந்த 2 வாசலை திறந்தாதான் இந்த வீட்டுங்களுக்குள்ளார நம்மளால போக முடியும். அப்ப ஜோதிடம் நமக்கு வலிமையா இருக்கணும்னா நம்ம பொதுவாக சொல்லுவோம், ஜோதிடத்துக்கு எந்த கிரகம் சொல்றோம்? கேது ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். ஜோதிடத்துக்கு கேது ரொம்ப முக்கியமான கிரகம். கேதுக்கு சனி பகவான் ரொம்ப வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்ப அதனாலதான் அவருக்கு 4 போஸ்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆயுள் காரகன், தொழில் காரகன், கர்மக்காரகன், அப்படி அவருக்கு 4 போஸ்ட்டை கொடுத்து வச்சிருக்கிறோம். மித்த எந்த கிரகத்துக்கும் அந்த ஒரு தன்மை இல்லை. நவகிரகத்துல ஈஸ்வரன் பட்டம் வாங்கியிருக்கக்கூடியதும் அவர் மட்டும்தான். மித்த எந்த கிரகத்துக்கும், சூரியனுக்கு கூட நவகிரகத்துல தலைமை கிரகம் சூரியன், ஆனா தலையாய கிரகம் சனி பகவான். அப்ப அந்த சனி பகவானுக்கு முழுமையான பலம் இருக்கு. அதனாலதான் சனி பயிற்சி ஆனா எவ்வளவு பெரிய மானிடா இருந்தாலும், ஒரு பாமரனா இருந்தா கூட ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் நின்றுறான். சனி பயிற்சிக்கு பயம், அவரை பார்த்து ஒரு பயம். ஏன்னா அவர் பக்குவப்படுத்தக்கூடிய கிரகம், பயம் முறுத்தக்கூடிய கிரகம் கிடையாது. மக்கள் அதை அந்த மாதிரி சொல்லி, நாங்களும் அப்படிதான் சொல்லி வச்சிருக்கோம், நீங்களும் அப்படிதான் வளர்ந்து வந்திருக்கீங்க, அதனால அந்த ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். அதுல தவறு இல்லை. ஆனா சனி பகவான்கிற கிரகம் பயப்படக்கூடிய கிரகம் கிடையாது. ஏன்னா அவரை நீங்க எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் தான். அப்ப இப்ப ஒன்றும் இல்லைங்க, ஒரு உதாரணம். இப்ப கோச்சாரத்துல சுக்கிரன் பிப்ரவரி மாசத்துல மீன ராசிக்குள்ள போனார். அங்க ஏற்கனவே நமக்கு ராகு பகவான் உள்ள நின்றுட்டு இருக்கார். இந்த சமசப்தமா இருக்கக்கூடிய 7ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன், அவர் அங்கேயே நின்றுட்டு இருக்கார். நியூஸ்ல எல்லாம் பார்த்தா நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். என்ன பார்ப்போம் அப்படின்னா, பாலியல் வன்கொடுமைகளை நிறைய பார்ப்போம். அப்ப திருமணம் ஆகாத பெண்களோடு கூட்டு பாலியல் நிறைய இந்த காலகட்டங்களை நம்மளால பார்க்க முடியும். அது 2வது காலபுருஷ தத்துவத்துக்கு அது 12ஆம் வீடு, விரயஸ்தானம். அப்ப இந்த விரயம்ங்கிறது எங்க நடக்குது? அதே போல இங்க இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்? இந்த இடத்தை பார்ப்பார். அது கல்வி நிலை அப்படின்னு சொல்றது. அப்ப பள்ளிக்கூடம், கல்லூரி,
அல்லது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவருக்கும் ஆசிரியருக்கும் அல்லது அரசுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இடையிலே கான்ட்ரவர்சி. இப்போ கூட ஜேக்டோ அந்த போராட்டம்லாம் நடந்துச்சு. அதனுடைய தாக்கம் அதுதான். அப்போ அந்த கிரகம் அங்கே இருக்கும்போது அதனுடைய பாதிப்பை அது எதிர் இடத்துல கண்டிப்பாக செய்யும். அதனால தான் சொல்கிறோம், இந்த கர்மஸ்தானம்ங்கிறது மகர ராசி நம்ம பார்த்தோம். அதற்கு சமசப்தமமான இடம் தான் இந்த கடகராசி. அப்போ இந்த கடகராசி எப்பயுமே எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் அதற்கு 7வது பாவம் அதற்கு ஒரு மாற்றத்தை அல்லது அதற்கு ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு எக்ஸ்டாப்ளினேஷன் சொல்கிறது, அதனுடைய அடுத்த வளர்ச்சி பரிணாமம் சொல்கிறது, அதை கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். பரிகாரம் எடுக்கும் போதே நம்ம வந்து சொல்லுவோம், எந்த பாவகம் பாதிக்கப்படுதோ, இப்போ ஒரு கல்யாணம் ஆகலை அப்படின்னா அதற்கு 3 அதற்கு 11 இது சார்ந்த காரகத்துவம் அல்லது இது சார்ந்த கிரகத்துவத்தை தொடும்போது அந்த காரியத்தை அது நமக்கு வந்து செய்யும். அதுதான் ஆக்கம் ஊக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதன் அடிப்படையில் தான் மகரத்துக்கு 3ஆம் வீடு அப்படிங்கிறது மீனராசி. அப்போ அதற்கு 7ஆம் வீடு அப்படிங்கிறது கடகராசி, அதற்கு 11ஆம் வீடு அப்படிங்கிறது விருச்சக ராசி. இப்போ இந்த எல்லா வீடுமே நீர் ராசிகள். அதில் சரநீர், ஸ்திரநீர், உபயநீர் அப்படிங்கிற 3 தன்மை அங்கே உள்ள வந்துடுது. இதன் அடிப்படையில் தான் மண்ணில் செஞ்ச கர்ம பதிவுகளை அதனுடைய வம்சாவளியினர் நீரில் போய் அதை கரிக்கிறது. அப்போ பித்திருக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் அவங்களுக்கு போய் சேருமா? கண்டிப்பாக சேரும். ஏன் அப்படின்னா நீர் கடத்தக்கூடிய தன்மை கொண்டது. ஒரு முனையில் கரண்ட்டு தண்ணியில் விழுந்ததுன்னா மறுமுனையில் உடனே ஷாக் அடிக்கும். அந்த அளவுக்கு இங்கே நம்ம கொடுக்கக்கூடியது அங்கே வைகை நதிக்கரை ஓரத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வாங்க முடியும். அதை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவானா அந்த இடத்துல வேலை செய்கிறார். அதே போல் சொல்லுவாங்க, நல்லதுக்குனாலும் சரி கெட்டதுக்குனாலும் சரி ஒரு 4 பேர் நமக்கு வேணும். அதன் அடிப்படையில் தான் நமக்கு 4 வீடுகளாக பிரிக்கிறாங்க. ஆக்கும் ராசி, அழிக்கும் ராசி, காக்கும் ராசி நம்ம வந்து அதை எடுக்கிறோம். அப்போ இப்படி ஒவ்வொன்றுலையுமே நம்மளுடைய அந்த ஜோதிட துணுக்குகள்ங்கிறது ரொம்ப உள்ளர இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இருக்குது. அதே போல் ஒவ்வொரு நிகழ்வுக்குமே இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் செவ்வாய் இருக்கிறார். அப்போ அவங்களோட நிலை என்ன? அதற்கு பழமொழியே இருக்குது, கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அப்போ அவங்களால டெவலப் ஆக முடியுமானா நிறைய போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம நண்பர்கள் ஒரு சில பேர், இப்போ தர்மராஜ் சார்ட்டெல்லாம் பேசும்போது ஐயா உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இருக்கா அப்படின்னு சிரிச்சார். இருக்கா இல்லைங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணுமே அப்படின்னு. கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல் இப்போ பாக்கியலட்சுமியாக இருக்காங்கன்னாக்கா அவங்களுக்குமே இன்னொரு பேர் இருக்கும். அவங்களோட குழந்தையாக இருக்கும்போதோ தெய்வத்தோட பேரோ அல்லது அவங்களோட முன்னோர்கள் பேரோ சொல்லிட்டு அந்த பேர் நடைமுறைக்கு வராமல் நின்றுருக்கும். இருக்குங்களா? அதான் சகுனம், அதான் சகுனம், கண்டிப்பாக இருக்கு. அதாங்க. அப்போ இன்னொரு பேர் வந்துடுது இல்லைங்க. இந்த தன்மை வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால எடுக்க முடியுங்க. அதே போல் இதே கன்னி வீட்டில் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அவர்களுடைய திருமணத்தை ரொம்ப கவனமாக செய்யணும். இல்லைன்னு சொன்னாக்க அவங்களோட திருமண வாழ்க்கை கண்டிப்பாக பிரிவை போய் சந்திச்சிடும் அப்படிங்கிறத நம்மளால் எடுக்க முடியுங்க. என்ஐடியில் ஒரு சார் ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க, நம்ம கிளைண்ட் தான். 15 வருஷமாக நம்ம அவர் கிளைண்ட். நமக்கு ஒரு தடவை கார் வாங்குறதுக்காக நம்மள்ட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம சொல்கிறோம், அவருடைய லக்னத்துக்கு 4வது வீட்டில் ராகு பகவான் போயிட்டு இருக்காரு, அதை சனி பகவான் பார்த்துட்டு இருக்கார். என்னங்க நடக்கும்? கண்டிப்பாக விபத்து நடக்குங்க. அப்போ நம்ம வந்து சொல்கிறோங்க, அவர் வந்து இல்லைங்கய்யா வீட்டிலலாம் ரொம்ப ஆசைப்படுறாங்க, வேறு வழி இல்லைன்னு ஸ்விஃப்ட் கார் போய் எடுத்தாருங்க. கார் ஷிஃப்ட் ஆயிடுச்சுங்க. வேறு வழி இல்லாமல் விபத்தை சந்தித்து முன்னாடி இன்ஜினோட தனியாக கலந்து போய் பாதிப்பை சந்திச்சிருச்சுங்க. அதன் பிறகு தான் 15 வருஷமாக நம்மளோட பயணம் பண்ணுறாருங்க. அந்த ஒரு நிகழ்வு நடந்த பிறகு தான் எந்த ஒரு கஸ்டமரும் நம்மளை ஃபாலோ பண்ணவே ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு அந்த பாதிப்பை சந்தித்த பிறகு, நம்ம சொல்லி அது நடந்த பிறகு தான் அவங்க வந்து நம்மளை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணவே ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அது உள்ளார இருக்கும். அதே போல் அம்மா சொன்னாங்க விருட்ச சாஸ்திரம்னு சொல்லிட்டு. எங்கள் குருநாதர் சொல்லுவார், எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லா ரிப்போர்ட்டும் வந்தால் தான் பதில் சொல்ல முடியும். எக்ஸ்ரே, ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, மோஷன் டெஸ்ட் இதெல்லாம் எடுத்து அது 10 பேர் வேலை பார்ப்பான். 10 பேர் வேலை பார்த்து வந்த ரிசல்ட்டை எடுத்து சொல்கிறதாயா டாக்டரு. ஆனால் ஜோதிடன் ஒவ்வொருவருமே 100 டாக்டர்களுக்கு சமமானவர்கள். ஏன்னா எல்லா டெஸ்ட்டையும் நம்ம தானே எடுக்கிறோம். சார் என்கிட்ட ரெக்கார்டு வச்சுருக்கேன் சார், ஸ்வெம் டெஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். ஒரு டாக்டரு நம்ம திருச்சியில் நல்லா பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டலு, உங்களுக்கு குழந்தையே கிடையாதுன்ட்டாங்க. வளகாப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் அடுத்த மாதத்தில் டெலிவரி காத்துட்டு இருக்காங்க.
அவங்க ஸ்பெண்ட் கவுண்ட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு இது ஒவ்வொரு மாதங்களும் நமக்கு வந்து குறிகாட்டும். சூரியன் வந்து எந்த ராசியில் நிற்கிறாரோ அந்த மாதம் தான் அந்த நாளில் முதலாவது 2 மணி நேரத்துக்கு சூரியன் அதுதான் லக்னம். அந்த நேரத்தில் பிறக்கிறவங்களுக்கு அடுத்த 2 மணி நேரம் அதற்கு பக்கத்து விடாமல் போய்கிட்டே இருக்கும். அப்போ அதற்கு ஒரு காய் இருக்குது. அந்த பண்டைய காலங்களில் இங்கிலீஷ் காய்களை நம்ம ஆளுங்க நிறைய எடுத்தது கிடையாது. கீரை, காய் என்று பேரில் வரக்கூடிய தமிழ் காய்கறிகளை மட்டும்தான் உபயோகப்படுத்தினாங்க. அது அந்த அளவுக்கு நமக்கு நிறைய ஸ்ட்ரென்த்தை கொடுத்துச்சு. நான் போனதில் மீட்டிங்கில் கூட பேசும்போது பேசினேன். அரச மர வழிபாடுங்கிறத நம்ம முன்னோர்கள் சாதாரணமாக வைக்கல. ஏன் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ப்பங்கள் எதிரெதிராக நிற்கக்கூடிய ஒரு நிலையில் கல்லை பதிச்சு வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு ராகு தோஷத்துக்காக வைக்கிறோம் அப்படின்னு நினச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லைங்க. குளித்து முழுவி ஈரத்துணியோடு ஆண்மகன் இடையில் துண்டை கட்டிக்கிட்டு பெண் புள்ள ஈரத்துணியோட வலமிருந்து இடமாகவும் ஆண் இடமிருந்து வலமாகவும் வரணும். அப்போ அதன் அடையாளமாக தான் சர்ப்பங்களை பின்னி பிணைந்து எதிரெதிராக வைத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே வியானன்கிற ஒரு காற்று வெளிப்படும், பிராணன்கிற இன்னொரு காற்று வெளிப்படும். அப்போ அந்த பிராணன்கிற காற்று பெண்ணோட கர்ப்பப்பையை பலப்படுத்தும். இந்த வியானன்கிற காற்று விந்தணுக்களில் உற்பத்தி செய்யக்கூடிய உயிரணுக்களை ஏற்படுத்தும். இது அடையாளமாக தான் நம்ம முன்னோர்கள் அன்னைக்கு வச்சாங்க. எதையுமே வந்து இதை செய்ப்பா சரியா வரும்னா யாராவது செய்வோமா? செய்ய மாட்டோம். அதுக்கு ஒரு பயமுறுத்தி வச்சாதான் செய்வோம். அப்போ அதன் காரணமாக செஞ்சது தான் அந்த ஒரு நிலைப்பாடு. அப்போ அது மாதிரி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்குது. அப்போ அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. கவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 தான் இருந்தது. இது வாய்ப்பே இல்லை அப்படின்னாங்க. உனக்கு தேவை குழந்தை, நான் சொல்கிறேன் நீ செய்கிற மாதிரி இருந்தா நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் நம்ம ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பூ இருக்குது. அந்த பூவை எடுத்துகிட்டு போய் எந்த தெய்வத்துக்கு எங்கே போனீங்கனாலும் சரி, ஐயா கூட அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தார், எந்த கோயிலுக்கு போனாலுமே கூட உலர் திராட்சை கொண்டுட்டு போகிறது சிறப்புன்னு சொல்லி. அதே போல் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பூ இருக்குது. அந்த பூ அதுக்கு ஒரு பாடலே கொடுத்துருக்காங்க. மங்கையவள் மலர்தனை மடிதனில் சுமந்து மன்றாடும் பிரார்த்தனையை உருக்கமாய் வேண்டி அவரவர் மலர்தனை அவ்வாளுக்கு சூட்டும் போது அத்தனை காரியமும் சித்தமாய் நிறைவேறிடுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மலர் அப்படிங்கிறது அதனால தான் அதை பேஸ் பண்ணி தான் மலர் மருத்துவம் வந்தது. அப்போ அந்த ஒரு மனநிலை சரியில்லை, ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பூனுடைய அந்த சாராம்சத்தை எடுத்துக்கும் போது ஒரு 5 டிராப் தண்ணியில் கலந்து எடுத்துக்கும் போது அந்த டிப்ரெஷன், அந்த டென்ஷன் வந்து குறையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அந்த மலர்களுக்கு அந்த ஒரு மகத்துவம் இருக்குது. அப்போ எந்த கோயிலுக்கு போனாலுமே அவங்க அந்த ஒரு தன்மையை செய்யணும். இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேசராசிங்கிறது நெருப்பு. அப்போ எந்த கோயிலுக்கு போனாலுமே இவங்க என்ன பண்ணணும்? தீபம்ங்கிற ஒன்றை கண்டிப்பாக கொளுத்தியே ஆகணும். கொளுத்தலைன்னு சொன்னால் இவங்க போனதுக்கு உண்டான பலாபலனை அங்கே கொடுக்காது. அப்படி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விதம் இருக்குது. அப்போ அதற்கு உண்டான மரம், அவங்களுக்கு உண்டான விருட்சத்தை அவங்க வைக்கிறதோடு இல்லை, இவங்க கன்சீவ் ஆகி இவங்களுக்கு இந்த 7வது வளகாப்பு போடுற வரைக்கும் இவங்க டெய்லி போய் தண்ணி ஊற்றணும். இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ அவங்க டெய்லி அதை போய் மராமத்து பார்த்து அதை பண்ணிட்டு வரும்போது அவங்களுடைய உயிரணுவும் அந்த கருவும் வளர்ந்துக்கிட்டே வரும். அப்போ பிரபஞ்சம் அதில் கனெக்ட் ஆகுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள் மூலியமாக தான் இந்த பிரபஞ்ச ஆற்றல், பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ அதன் மூலியமாக தான் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறது. நம்ம ஒரு துக்க காரியத்துக்கு போயிட்டு வரோம், போயிட்டு வந்தோடனே நமக்கு என்ன தோணுது? குளிக்கிறோம். ஏன் குளிக்கிறோம்? ஒரு பிரிஸ்க் இல்லாமல் இருப்போம். குளிச்சிட்டோம்னா ஒரு பிரிஸ்க் ஆயிடுவோம். அதுக்காக அதை செய்கிறது தான். மித்தபடி அதில் அங்கே போனோன்னே தீட்டு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதாவது அங்கே அந்த பாக்டீரியாக்கள், அணுக்கள் இருக்கும். அது நம்மளை ஏதோ ஒரு ரூபத்தில் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் சுத்தம் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள் ஏதாவது இருந்தால் அவங்கள அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட் தான். 2வது நமக்கு டைட்னஸாக இருக்கும். அந்த மாதிரி இந்த நீருக்கு அந்த அளவுக்கு தன்மை இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் ஒவ்வொரு ராசிக்குமே இப்போ ஒரு மேசமே எடுத்துக்கோமே, ஏன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால மேச ராசியை எடுத்துக்கலாம். அப்போ இந்த மேச ராசிக்காரங்களாம் மேச ராசியாக இருக்கலாம் அல்லது மேச லக்னமாக இருக்கலாம். இவங்க என்ன பண்ணலாம்னா வெத்தலையில் மாம்பழம், பழனி ஆண்டவர் வந்து பழத்துக்காக கோச்சிட்டு போய் தான் பழனி மலையில் உட்கார்ந்தார். அதன் கான்செப்டில் தான் மாம்பழத்தை அவர்களுக்கு பிடித்தமான அல்லது அவர்களுக்கு இஷ்டமான அல்லது அவர்கள் ஊர் எல்லை தெய்வத்துக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு அதை அவங்க எடுத்துக்கும் போது அவங்களுடைய கவலைகள் எல்லாமே படிப்படியாக தீரக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்போ ஒவ்வொரு ராசிக்குமே இந்த மாதிரி வெத்தலை மூலியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்கள் மூலியமாகவும் இவங்களுக்கு மாற்றங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்பிக்கிறேன். அதே போல் ஒவ்வொரு எந்த லக்னமாக இருக்கலாம், அதை ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அடங்காமல் இருப்பாங்க. அவங்கள வந்து சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டிங்கனாக்கா சரியாக போயிடும். கால் கட்டுங்கிறது நம்ம பாஷையில் எத்தனை வீடு? 7ஆம் வீடு. லக்கணத்துக்கு 7. அப்போ 7ங்கிறது தான்
பரிணாமம், வளர்ச்சி, அல்லது அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு டெவலப்மெண்ட்டே சந்திப்பார். எத்தனையோ ஜாதகம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த பெண் வந்ததுக்கு பிறகு பெரிய லெவலில் மாறினவங்களும் இருக்கு. பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்க அந்த பெண் வந்ததுக்கு அப்புறம் அனைத்து சொத்துக்களையும் வித்துட்டு வாடகை வீட்டில் கூட போய் இருக்க முடியாம இருந்தவங்களும் இருக்காங்க. அப்ப இந்த 7ங்கிறது வளர்ச்சியும் கொடுக்கும், வீழ்ச்சியும் கொடுக்கும். அதை பார்த்து கரெக்டா நம்ம இணைக்கும் போது அது சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கும். விபத்து, ஆமா, அவங்களுடைய தாரையை நம்ம அவசியம் பார்க்கணும். அவங்களோட சேம தாரை பார்க்கணும், ஜெயதாரை பார்க்கணும், நட்பு தாரை. இது 3 தாரை நம்ம எடுத்துக்கும் போதே அவங்களுக்கு வந்து அந்த ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு அப்படிங்கறத அங்க உள்ள சொல்லலாம். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே ஒவ்வொரு விதமான தனித்தன்மை, தனி சாராம்சம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதே போல எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நம்ம என்ன பார்க்கிறோம்? குவாலிட்டி பார்க்கிறோம். ஒரு நெய் வாங்க போறோம் கடையில, என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான்னு கேட்போம். அதே போல ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா, செகண்ட் குவாலிட்டியா, தேர்ட் குவாலிட்டியா நம்ம முதல்ல கணக்கு போட்டு பார்த்துக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருந்ததுன்னு சொன்னா அவங்க எதிர்பார்க்காம ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துரும். செகண்ட் குவாலிட்டியா இருந்தா நிறைய போராட்டங்களை அவங்க சந்திச்சு, நிறைய இழப்புகளை சந்திச்சு, விரயத்தை சந்திச்சு அதை போய் தொடுவாங்க. தேர்ட் குவாலிட்டியா இருந்தா அவங்க எண்ணம், ஆசை நிறைவேறாத ஒரு ஆசையாவே போயிட்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சரி இப்போ பரவாயில்ல, என்ன பண்றது, நமக்கு கிடைச்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சாக்ரிஃபைஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு நிலையை அங்க கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அப்ப இந்த ஜாதகங்கிறது ஏதோ சும்மா வெறுமனை இல்லை. முதல்ல சொன்ன மாதிரி தீபம் அப்படிங்கிறது ஒளியை கொடுக்கக்கூடியது. அதே போல ஜோதிடன் அப்படிங்கிறவங்களும் இருட்டை நீக்கக்கூடிய சரியான வழிகாட்டுதலை, பாதையை காட்டக்கூடியவன் தான் ஜோதிடன் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. அப்ப இந்த மாதிரி கிரகங்கள் நமக்கு சொல்லக்கூடியது கிரகங்களா வேலை செய்ய முடியாது. அவங்க நிற்கக்கூடிய நட்சத்திர சாரங்களை வைத்து நமக்கு சாரம் பார்க்காத ஜோதிடம் சோரம் போயிடும் சொல்லி வச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொல்றதுதான், எதுவுமே நம்மளாம் எதுவுமே இது பண்ணல. அப்ப இந்த அளவுக்கு கிரகங்கள் ஒன்றை ஒன்று தொடர்புடைய ஒரு நிலை நமக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நமக்கு பார்க்க வைக்கும். இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அஷ்டவர்க்க பரல்கள் காலையில போட்டிருந்தாங்க. அப்ப அந்த பாவகத்துல இருக்கக்கூடிய அஷ்டவர்க்க பரல்களை வச்சு அவங்களுக்கு நம்ம பலன் சொல்லிடலாம். இது கிடைக்கும் கிடைக்காது, இவங்க தைரியமான ஆளு, இவங்களால அதை செய்ய முடியும், இல்ல இவங்க கோலை, இவங்க வந்து ஒரு முடிவெடுக்கனால 10 பேர்த்து யோசனை கேட்கக்கூடிய நபரா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை எல்லாமே இதுல நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கும். அதே போல நம்ம ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய நபர் யாருங்கிறது நமக்கு இதுல தெரியும். நம்ம யாரை ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறது இதுல தெரியும். தவறுதலான நபர்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கினாலும் நம்ம கெட்டோம், தவறுதலான நபரை நம்ம போய் பிளஸிங் பண்ணாலும் நம்ம கெட்டோம். அப்ப இது கருக்குள்ள கத்தி மாதிரி. இந்த கத்தியை பிடிக்கும் போது கவனமா பிடிக்கணும். அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணோம்னா பழத்தையும் வெட்டலாம், நம்ம விரலையும் வெட்டிடும். அதனால அதை கொஞ்சம் பார்த்து பயணம் பண்ணுங்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த வாருங்கள் வளரும் அதில் ஆழ்நிலை பாலகிருஷ்ணன் ஐயாவிற்கும் மேலும் ஜோதிட சொந்தங்களுக்கும் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உலக ஜோதிட நண்பர்களுக்கும் நன்றி கூறி, என்னுடைய நம்பர் 755 815 64 23. ஜோதிட விளக்கங்கள் அல்லது ஜோதிடம் சார்ந்த கேள்விகள் அல்லது ஜோதிடம் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் தொடர்பு கொண்டு பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். குருவாழ்க, குருவே துணை. வாழ்க நலமுடன், உயர்க வளமுடன்.